நீங்கள் எழுதின முதல் புத்தகம் என்ன? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் புக்கில் முதல் புக்லெட். ஓகே. புத்தகம் இல்லை, ஒரு குறுநூல்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் புக்லெட். அது இந்த ஃபஸ்ட் இயர் எம்டெக் படிக்கும்போது 1969 நவநாவல்கள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே, அதுன்னு எழுதினேன். அது ஆக்சுவலாக என்னுடைய 2வது கிறிஸ்தவ பிரசுரம், செகண்ட் பப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து 1965 காரைக்குடியில் நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது விடுதலையின் நற்செய்தின்னு சொல்லி ஒரு ட்ராக்ட் எழுதினேன், 4 பேஜ் ட்ராக்ட். அதான் நான் எழுதின முதல் கிறிஸ்தவ பிரசுரத்துக்காக நான் எழுதினது. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்தியாவில் ட்ராக்ஸ் ரொம்ப கம்மி. சாமியல் டேனியல்னு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. விசுவாச ஜப கைப்பிரதி கழகம்னு வச்சுருந்தார், ஃபெய்த் ட்ராக் லீக்னு சொல்லி. அவர்கிட்ட இருந்தால் எல்லோரும் ட்ராக்ஸ் வாங்குவாங்க. அவருக்கு நிறைய ட்ராக்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து வரும். அது இந்த கழுகு அப்படின்னு ஒரு ட்ராக்ட் வந்து இப்படி சில ட்ராக்ஸ் எல்லாம் வரும். சரி, நாங்கள் என்ன பண்ணோம், சரி இவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நம்மளே அமெரிக்காவுக்கு எழுதணும், அந்த சின்ன வயசில் இருக்க ஆசை தானே. ஸோ ஃபாரின் அட்ரஸுக்கு எழுதி போட்டோம். அவங்க அங்கேருந்து 2-3 பெட்டி அனுப்பிட்டாங்க ட்ராக்ஸ். அவ்வளோ என்னென்னா 2 டைட்டில். ஒன்று வந்து ஈஸ் டேட்டிங் ரைட், காதலிப்பது சரியா, அது ஒரு ஒன்று. அடுத்தது தாடி, ஏன்னா அப்படி ஒரு டாக்டர் அங்கே இருக்குது, தாடியை கண்டிப்பாக வைக்கணும், பெரிய குரூப்பே இருக்குது. இதனால் 2மே நமக்கு சரி வராது, டேட்டிங்கும் சரி வராது, தாடியும் சரி வராது. ஸோ ஆனால் 2 பெட்டி 3 பெட்டி, அது எப்படி அதை காலி பண்ணுறதுனே தெரில. அடுத்தது எரிச்சிட்டோம், அது வேறு கதை. ஸோ பிறகு யோசித்தோம், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்முடைய, ஏன்னா அப்புறம் நாங்கள் நிறைய கிராம ஊழியம் செய்கிறோம். அப்போ கிராமத்துக்கு போகும்பொழுது நாங்கள் பண்ணுற அந்த பிரசங்கங்கள் இதெல்லாம் எங்களுக்கு என் மனசில் இருக்குது, எழுதினான்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அந்த ட்ராக்ட் வந்து இப்போ ஆண்டோட கிருபையினால் இப்போ 65 எழுதினது, இப்போ கிட்டத்தட்ட அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆயிருக்கா? 60 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 லாங்குவேஜில் அது பப்ளிஷ் ஆகிருக்கு, ஒரு மாற்றம் இல்லாமல், இன்க்ளூடிங் சைனீஸ் அண்ட் ரஷ்யன் போயிருக்கு. அது அதனுடைய விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வாசித்த பிறகு ஒன்று முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும், இல்லைன்னா முழு இருதயத்தோடு ஆண்டவரை வெறுக்கணும். அவன் அந்த நடுநிலைக்கு வர முடியாது. ஸோ இந்த ஹிந்துஸுக்கு, நான் கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப ஒரு த யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் த ஒன்லி வே அப்படிங்கிறத அவங்கள பாதிக்காமல், அதே சமயத்தில் நம்முடைய செய்தியையும் நீர்த்து போக பண்ணாமல், டைல்யூட் பண்ணாமல் அதை எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு சில ட்ராக்ஸ் எல்லாம் எழுதினேன், லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெத் அப்படிலாம் எழுதினேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இன் ரைட்டிங். 2ஐயும் கர்த்தர் வந்து ரொம்ப அதிகமாக ஆனர் பண்ணார், கனப்படுத்தினார். அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்.